நம்ம எல்லாருமே ரெகுலராக சந்திக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கல் வருது. அதை வந்து மெடிக்கலி நம்ம ஹிக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விக்கல் ஏன் வருது? லெட்ஸ் சி. நம்ம உடம்புல நம்ம செஸ்ட்டுக்கும் அப்டமனுக்கும் நடுவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மசில் இருக்குது. அதுக்கு பேர் டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயஃப்ரம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ். எனி கண்டிஷன் இந்த டயஃப்ரமை இரிட்டேட் பண்ணிருச்சுன்னா அதனால அந்த வாய்ஸ் பாக்ஸ் க்ளோஸ் ஆகி ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் விக்கல். ஸோ எப்போல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, whenever you have a full stomach, நம்ம பசிக்கு அதிகமாக சாப்பிட்டா இல்லை ரொம்ப வேகமாக சாப்பிட்டா, நிறைய கார்பனேட்டட் பெவரேஜஸ் ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் விக்கல் வரலாம். இன்னொரு சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இமோஷனல் ஸ்டிமுலை இருந்தால் விக்கல் வரலாம். எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் இல்லை சோகமாக இருந்து அழுதுகிட்டே இருந்தால் அந்த சமயத்தில் கூட விக்கல் வரலாம். ரேர்லி ஒரு சில மெடிசின்ஸ்னால கூட விக்கல் வரலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டு மினிட்ஸ் தான் இருக்கும். அது அப்புறம் அது செட்டில் ஆகிடும். பட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விக்கல் நான் ஸ்டாப்பாக ஹவர்ஸ் கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் நாட் நார்மல். அதுக்கு அண்டர்லைங் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா, எனி நியூரலாஜிக்கல் டிஸார்டர், எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட், இல்லைனா அவங்களுக்கு வந்து உடம்புல சிவியரான இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது விக்கல் மூலியமாக தான் ப்ரெசென்ட்டே ஆகும். இன்னொரு சில பேருக்கு வந்து இந்த சைக்காட்ரி இல்னஸ் இருந்தால் அதனால இல்லை அது கன்சியூம் பண்ணுற மெடிசின்ஸ்னால கூட ரொம்ப நேரம் விக்கல் வரலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதுக்கு தேவையான பரிசோதனைகள் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும்.